நின்னுகிட்டு இருக்க ஒரு கார் மேல ஒரு கார் மோதிருது. அப்ப அந்த காரோடைய ஓனர் டேமேஜுக்கு $500 கேக்குறான். அப்ப அந்த பிசினஸ் மேன் என்னோட ஒய்ஃப் கார் ஓட்டி பழகிட்டு இருக்காங்க, தெரியாதனமா இடிச்சிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா $500 கொடுத்து $1000 கொடுத்துறேன் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி செக் எழுத சொல்றான். அவங்களும் செக் எழுதி கொடுக்குறாங்க. இவ அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கிருந்து போகல. அப்பதான் அந்த செக்ல எனக்கு உதவி வேணும்னு போட்டிருக்கு. அதனால இவன் செக்கை கிழிச்சு போட்டு நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், இப்ப போலீஸை கூப்பிட போறேன் அப்படின்னு போலீஸுக்கு கால் பண்றான். என்ன திடீர்னு மாறிட்ட, செக்ல ஏதாவது எழுதி இருந்ததா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, இனிமேல் இந்த தப்பு நீங்க பண்ணக்கூடாது இல்ல, அதுக்காக தான் போலீஸை கூப்பிடுறேன். சோ போலீஸ் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் மேன் காஃபில ட்ரக்க கலந்து இப்ப அவங்கிட்ட கொடுத்துறான். அவனும் அது தெரியாம குடிச்சிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு போதை ஏற ஆரம்பிக்குது. சரியா அந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் இவன் உடனே பிளேட்டை மாத்தி ஆபீசர் இவன் தான் குடி போதையில அங்க வண்டி மேல மோதிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். போலீஸ்க்கும் வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருது. இவன் மேலதான் தப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இவன் ஆபீசர் நான் தான் உங்களுக்கு என் போன்ல இருந்து கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பிசினஸ் மேன் ஆமா என்னுடைய போன் டெட் ஆயிடுச்சு, அதனால தான் இவருடைய போன்ல இருந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஆபீசர் அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்கலாமே, ஏன் இவருடைய போன்ல இருந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அப்ப அவனுடைய ஒய்ஃபும் என்னுடைய போனும் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா உங்க 2 பேர்த்தோடைய போனும் டெட் ஆயிடுச்சு, அதனாலதான் இவருடைய போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க. அப்ப அவன் போதையில இருந்தாலும் கூட அவனை செக் பண்ணி பாருங்க, அவன் பொய் சொல்றான்னு சொல்றான். இப்ப போலீஸ் அந்த ஒய்ஃபை செக் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுடைய கை நடுங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஆபீசர் அந்த பொண்ணுடைய ஐடி கார்டையும் இப்ப உங்களை செக் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கீழே வாங்கன்னு கூப்பிடுறான். அந்த பிசினஸ் மேன் நீங்க பாரு, இது ஒரு சாதாரண டிராபிக் ஆக்சிடென்ட் தான், இந்த தேவையில்லாத விசாரணை எல்லாம் பண்ணாத, இதை நாங்களே சுமூகமா முடிச்சுக்கிறோம், சோ நீங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இவன் லாயர் அசோசியேஷன்ல ஹெட்டா வேற இருக்கான். சோ நான் ஒரே போன் கால் பண்ணா போதும், உங்க 2 பேர்த்தோட லைஃபுமே பிரச்சனையில மாட்டிக்கும், அதனால உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த போலீஸோடைய இன்னொரு பார்ட்னர் இருந்துட்டு நமக்கு இது தேவையில்லாத வேலை, அதுதான் சாதாரண ஆக்சிடென்ட் தானே, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சோ இந்த ஆபீசரும் அங்கிருந்து கிளம்ப போகல தான் அந்த காஃபி கப்ப பாக்குறாரு. இப்ப போதையில் இருக்க அவங்கிட்ட கேக்குறான், இந்த காஃபியை நீங்க குடிச்சீங்களா அப்படின்னு. ஆமா, அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த ஆபீசர் அந்த பிசினஸ் மேனை கோவப்படுத்துறதுக்காக நம்மளுடைய ஒய்ஃபை அடிச்சு கொடுமைப்படுறதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமே தனி இல்ல சார் அப்படின்னு இந்த ஆபீசர் கேட்கவும் அவன் அதுக்கு கோவப்பட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த போலீஸ் அடிச்சிடறான். சோ இந்த காரணமே போதும், போலீஸ்காரன் அடிச்சிட்டான் அப்படிங்கிற காரணத்திலேயே இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இவன் ஒரு போன் கால் பண்ணா போதும் நான் எல்லாத்தையுமே மாத்திடுவேன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆபீசர் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய அவளுக்கு நீ ட்ரக் கொடுத்து அவளை ட்ரக்குக்கு அடிக்ட் ஆக வச்சிருக்க. அப்ப அந்த பொண்ணு அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாமே அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட சொல்லவும் அதை வாக்கு மூலமா எடுத்துக்கிட்டு இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அந்த பொண்ணுமே தப்பிச்சிடுறான். கடைசியா அந்த பொண்ணோட ஸ்மைலோட இந்த கதை இங்க முடியுது.